Realme ல இருந்து 9 Pro Plus அப்படிங்கிற ஒரு புது மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. Realme யோட இந்த 9 Pro Plus ஸ்மார்ட் போன் நல்ல போனா இல்லையா அப்படிங்கிற டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. முதல்ல இந்த போன்ல இருக்கிற டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு இந்த போன் மூணு டிஃபரெண்டான கலர்ஸ்ல வருது. சன்ரைஸ் ப்ளூ, அரோரா கிரீன், மிட்நைட் பிளாக் அப்படிங்கிற கலர்ஸ்ல வருது. இந்த சன்ரைஸ் ப்ளூ அப்படிங்கிற கலர்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து சன்லைட் படப்பட கலர் வந்து மாறும் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் கேட்டீங்கன்னா ப்ளூ கலர்ல இருந்து ரெட் கலர் மாதிரியாக ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து மாறுது. அது போக வந்து ஆட்டோமேட்டிக்கா 2 ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள தானாலே கலர் ஃபேட் ஆகி நார்மல் கலர்ஸ்க்கு மறுபடியும் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரியே கலர் சேஞ்சிங் பண்ற மாதிரியாக பேக் சைடுல ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுவே டிஸ்பிளேக்கு வருவோம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு 6.43 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேலும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1000 நிட்ஸ் வரையும் போகுது. கார்னிங் கோரில்லா கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷனும் இந்த டிஸ்பிளேல இருக்கு. இந்த டிஸ்பிளே ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஃப்ரெஷ் ரேட்டும் நமக்கு வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து ஹார்ட் ரேட் சென்சரும் இருக்கு. அதாவது நம்ம ஃபிங்கர் வந்து தொடர்ந்து ஸ்க்ரீனில் வைக்கும்போது அது மூலமாக ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஃபீச்சர் இதில் உள்ள கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் MediaTekோட Dimensity 920 அப்படிங்கிற ஒரு ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 2.5 GHzக்கான காட்டஸோட A78 கோர் ஸ்பேஸ் பண்ணியிருக்க ப்ராசர் 6 nm செஞ்சிருக்காங்க. கிராஃபிக்ஸ்கா மாலியோட G68 MC4 GPU கொடுக்குறாங்க. பேசிக்காக இந்த ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 33 ரேங்க் வருது. அதாவது பி கிரேட் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 58 மார்க் வந்து 100க்கு கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல கேபபிளான சிப்செட். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸுமே வந்து நல்லா இருக்கும். கேம்ஸ் மாதிரியான விஷயங்கள் விளையாடுறதுக்கும் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். மேலும் இந்த ப்ராசருக்கு 5Gயோட சப்போர்ட் இருக்கு. அதாவது 5Gயோட SNAC சப்போர்ட் தராங்க. ஸோ 5G கனெக்டிவிட்டியும் இல்லை கொடுக்குறாங்க. அதுவே RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன்ல வருது. 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஆக வருது. இந்த ஃபோன்ல விர்ச்சுவல் RAM கெபாசிட்டியும் வருது. அதாவது 5GB வரையும் விர்ச்சுவல் RAM கெபாசிட்டி வந்து உள்ள கொடுக்குறா சொல்றாங்க. இது போக கேமிங் விளையாடுறவங்க ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை ஒரு 5 லேயர் வேப்பர் சேம்பரும் கொடுக்குறாங்க. அதனால 10 டிகிரிஸ் வரையும் நமக்கு வந்து டெம்பரேச்சர் குறையும் சொல்றாங்க. மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. மேலும் ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 12 OSல Realmeயோட UI 3.0 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனோட 2 வருஷத்துக்கான Android OS அப்டேட்ஸ் கிடைக்கும் சொல்றாங்க. கேமராஸ் பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது சோனியோட IMX776 சென்சர் f1.8 ஆப்பர்ஸ்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX355 அப்படிங்கிற சென்சர் f2.2 ஆப்பர்ஸ்ல வருது. மேலும் மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. 4 cm வரையும் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது f2.4 ஆப்பர்ஸ்ல வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.4 ஆப்பர்ஸ்ல வருது. இது சோனியோட IMX471 சென்சார். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சென்சார் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. அதுபோல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. இது போய் X-axis லீனியர் மோட்டர் சப்போர்ட்டும் வருது. பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 60 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த பேட்டரி பற்றி பேசும்போது நமக்கு வந்து வெறும் 15 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 50% சார்ஜ் வரும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 24999க்கும், அதே 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 26999க்கும், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 28999 அப்படிங்கிற விலையில வந்து Flipkart வெப்சைட்ல இருக்கிறாங்க. லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்து Realme இந்த ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் Realmeயோட 9 Pro ஃபோனை பத்தின வீடியோ நம்ம சேனல்ல வந்து வர இருக்கு. அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நானும் டெக் இந்த மற்றொரு வீடியோ உங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.